இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுல பதட்டங்கள் அதிகரிச்சுட்டே வருது. ட்ரோன்ஸ், மிரட்டல்கள், அப்புறம் மாறி வரும் உலக அரசியல்னு இது எல்லாத்துக்கும் பின்னால என்னதான் இருக்கு? வாங்க இத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சரி, முதல்ல உடனடி அச்சுறுத்தல் என்னன்னு பாத்துடலாம். சமீப காலமா பாகிஸ்தான்ல இருந்து ரொம்ப சந்தேகத்துக்குரிய ட்ரோன்கள் இந்திய எல்லைக்குள்ள பறந்து வரத பாத்திருக்காங்க. இந்த ஆளில்லா விமானங்கள் குறிப்பா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற சம்பா, ரஜோரி, பூஞ்ச் மாதிரி ரொம்ப முக்கியமான மாவட்டங்கள்ல கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டி பறந்துட்டு இருக்கு. இது வெறும் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னால ஒரு நேரடி மிரட்டலும் இருக்கு. ஜெய்ஷ்-இ-முஹம்மது அமைப்போட தலைவர் மசூத் அசார் முன்னாடி நடந்த ராணுவ நடவடிக்கைகளுக்கு பழிவாங்க போறதா வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ட்ரோன்ஸுக்கும் இந்த மிரட்டலுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் திடீர்னு இப்போ இந்த ஆக்ரோஷம்? இது ரெண்டும் தனித்தனி சம்பவங்கள் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. வாங்க அந்த புள்ளிகளை இப்ப நாம இணைச்சு பாப்போம். இதுக்கான பதில் உலக அளவுல மாறிட்டு வர்ற அரசியல் கூட்டணிகள்ல தான் இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாமா? இதுல ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளோட நீண்டகால நட்பு நாடான ரஷ்யாவோட நிலைப்பாடில ஏற்பட்டிருக்கிற மாற்றம். ஒரு காலத்துல, அதாவது 1971 போர் சமயத்துல இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய பக்கபலமா ரஷ்யா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரஷ்யாவே அதோட சொந்த பிரச்சனைகள்ல கவனம் செலுத்துறதால முன்ன மாதிரி ஆதரவு கொடுக்க முடியலங்கிற ஒரு கருத்து இருக்கு. இத பாகிஸ்தான் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குது. ட்ரம்ப் நிர்வாகத்தோட தலைமையில இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு சின்ன விரிசல் இருக்கிறதா நினைச்சு அதை தனக்கு சாதகமா மாத்த முயற்சி பண்ணுது. அமெரிக்க நீதித்துறை ஆவணத்தின்படி எப்படியாவது இந்தியாவை நிறுத்துங்கன்னு அமெரிக்கா கிட்ட பரப்புரை செய்ய பாகிஸ்தான் வெறும் கொஞ்ச நாள்ல செலவு பண்ண தொகை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட $5 மில்லியன். இதுக்கெல்லாம் ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1971 போர்ல இருக்கு. அந்த போர்ல ஏற்பட்ட தோல்விக்கு பழிவாங்கணும் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட ஒரு நீண்டகால நோக்கமாவே பார்க்கப்படுது. பாகிஸ்தானோட உத்தி வெறும் எல்லைச் சண்டையோட நிக்கல. இந்தியாவை பல முனைகள்ல சுற்றி வளைக்க ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அது என்னன்னு பாப்போம். இந்த உத்தி அமைதியா இருக்கிற நம்மளோட நேபாள எல்லை வரைக்கும் விரிவடையுது. இந்திய நேபாள எல்லை இருந்து வெறும் 7 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள பாகிஸ்தானோட நிதியுதவியோட 250க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் கட்டப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. இது நேபாள எல்லையில ஒரு புதுவிதமான அழுத்தத்தை உருவாக்குது. அதே நேரத்துல பங்களாதேஷையும் தங்களுக்கு சாதகமா இந்தியாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கற ஒரு மையமா மாத்த பாகிஸ்தான் முயற்சி பண்றதா சொல்லப்படுது. இதுக்காக பங்களாதேஷுக்கு ராணுவ ஒப்பந்தங்கள் செய்யறது, தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுன்னு அந்த பகுதியையே பதட்டமா வைக்க பல வேலைகள் நடக்குது. களத்துல நடக்கிற சண்டைய விட ரொம்ப முக்கியமான ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. அதுதான் கதைகளை உருவாக்குற போர், அதாவது நெரட்டிவ் வார். யோசிச்சு பாருங்க, ஒரு ராணுவ தோல்விய எப்படி ஒரு உலகளாவிய பிசினஸ் டீல மாத்த முடியும்? இங்கதான் பாகிஸ்தானோட உத்தி ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. போர்க்களத்துல என்ன நடக்குதுங்கிறத விட உலகத்துக்கு என்ன கதை சொல்லப்படுதுங்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, பாகிஸ்தான் அதோட ராணுவ தோல்விகளை ஒரு பெரிய வெற்றியா சித்தரிச்சு ஒரு மார்க்கெட்டிங் பிரச்சாரமாவே மாத்திருச்சு. இந்த கதை நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. இத வச்சே லிபியா, சூடான், சவுதி அரேபியா, துருக்கின்னு பல நாடுகள் கூட பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. சரி, இந்த பலமுனை அழுத்த பிரச்சாரத்துக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுக்குது? ராணுவ ரீதியா பாத்தீங்கன்னா இந்தியா ரொம்பவே தயார் நிலையில இருக்கு. எல்லைக்குள்ள வர்ற ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறது, எல்லைப்பகுதி மக்களுக்காக பதுங்கு குழிகள் கட்டுறதுன்னு பாதுகாப்ப பலப்படுத்த பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. அதே நேரத்துல உலக அரங்கிலும் இந்தியா தன்னோட கூட்டணிகளை வலுப்படுத்திக்கிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, வங்காள விரிகுடாவுல இருந்து வர்ற அச்சுறுத்தல்களை சமாளிக்க நம்ம கடற்படையோட இருப்பையும் முக்கிய இடங்கள்ல அதிகப்படுத்துறாங்க. இந்த எல்லா நிகழ்வுகளும் நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டுது. இன்னைக்கு போர்னா அது வெறும் சிப்பாய்களும் பீரங்கிகளும் மட்டும் இல்ல. தொழில்நுட்பம், கதைகள், பொய் செய்திகள்னு எல்லாமே போர்க்களத்தோட ஒரு பகுதிதான். அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒரு மோதலோட உண்மையான முகம் எப்படி இருக்கும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.